வணக்கம். வெல்கம் டு பணியும் வைப்பம். இந்த வீடியோல எஸ்எஸ்சி எம்டிஎஸ் 2024ல 30th செப்டம்பர் எக்ஸாம் நடந்தது. இந்த எக்ஸாம்ல ஜெனரல் அவேர்னஸ் பிளஸ் இங்கிலீஷ் வந்து எந்த மாதிரி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்க்கலாம். இந்த மாதிரி பார்க்கறதுல என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க அப்கமிங் டேஸ்ல வந்து உங்களுக்கு எக்ஸாம் எம்டிஎஸ் இருக்கலாம். அந்த மாதிரி அப்கமிங் டேஸ்ல இருக்கும்போது எந்த டாபிக்ஸ்ல வந்து என்னன்னா ஜெனரல் அவேர்னஸ் கேட்டாங்க தெரிஞ்சுக்கலாம். அப்படி கேட்கும்போது அந்த டாபிக்கை நீங்க வந்து ரிவிஷன் பண்ண வேண்டியது இருக்கும். அதே தான் சேம் டைம் ஃபார் வந்து இங்கிலீஷ். இன்னொரு இம்பார்ட்டன் என்னன்னா, இந்த மாதிரி நம்ம ரிவ்யூ பார்க்கறதுல சேம் கொஸ்டின் அப்படியே வந்து ரிப்பீட் வந்து ஆகாது. ஏன்னா சில இதுல என்ன சொல்றாங்கன்னா ரிப்பீட் ஆகும்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ரிப்பீட் ஆகாது. பட் பேட்டர்ன் நீங்க தெரிஞ்சுக்கலாம். பேட்டர்னை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்தால உங்க ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி ரிவிஷனை மாத்தினீங்கன்னா நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறது என்னன்னா, இந்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா நம்ம பணியும் வைப்பும் எக்ஸாம் டிஸ்கஷன் நம்மளோட சேனல்ல வந்துன்னா டெலிகிராம்ல நான் கொடுத்துருக்கேன். அதை நீங்க டைரக்டா வந்து கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். சப்போஸ் அதுக்கான லிங்க் வேணும்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட சேனல் டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்க டைரக்டாவே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கொஸ்டின் எல்லாமே எழுதின ஆஸ்பிரண்ட் தான் வந்து சென்ட் பண்ணாங்க. இதுல என்னன்னா நீங்க ஜாயின் பண்றதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கூட வந்து நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு வந்து ஃபெல்லோ ஆஸ்பிரண்டே வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அது நல்லாவே உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி, இப்போ என்னன்னா நம்மளுக்கு ஜிஎஸ் அதாவது ஜென்ரல் அவேர்னஸ்ல எந்தெல்லாம் கொஸ்டின் கேட்டாங்க, என்ன ஏரியால இருந்து கொஸ்டினா, நம்ம ஜென்ரல் அவேர்னஸ்னாவே 3 ஏரியா தான். ஒன்னு வந்து கரண்ட் அஃபேர்ல இருந்து கொஸ்டின் எடுப்பாங்க. ரெண்டாவது என்னன்னா ஜென்ரல் வந்து ஸ்டடீஸ்ல இருந்து எடுப்பாங்க. ஹிஸ்டரி, பாலிட்டி, சயின்ஸ், ஜியோகிராஃபி, எக்கானமி. இதுதான் வந்து எம்டிஎஸ்ல கேட்கிற வந்து ஜிஎஸ் கொஸ்டின். அடுத்து பார்த்தோம்னா ஸ்டாட்டிக் ஜிகே. அது என்ன ஸ்டாட்டிக் ஜிகே அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா, இதுல இருந்து எதெல்லாம் கொஸ்டின் எடுப்பாங்கன்னா, கிளாசிக்கல் டான்ஸ்ல இருந்து கொஸ்டின் எடுப்பாங்க. கிளாசிக்கல் டான்ஸ்ல டெஃபினட்டா ஒரு கொஸ்டின் வந்துடும். அடுத்து வந்து ஃபோக் டான்ஸ்ல இருந்து கொஸ்டின் எடுப்பாங்க. அதே மாதிரி மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்து கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க. அதே மாதிரி சென்சஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். அடுத்து பார்த்தா ஃபெஸ்டிவல்ல இருந்து கொஸ்டின் எடுப்பாங்க. ஸோ சென்சஸ், ஃபெஸ்டிவல், அதே மாதிரி ஆர்ட் பர்சனால இருந்து கொஸ்டின் வைப்பாங்க. அதே மாதிரி சினிமா ரிலேட்டடா வந்து கொஸ்டின் கேட்பாங்க. சினிமா மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் ஆக்ட்ரஸ் இல்லாம ஃபேமஸான சிங்கர் இல்ல மியூசிக் டைரக்டர் ரிலேட்டடா வந்து கொஸ்டின் கேட்பாங்க. இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸா, அதனால சொல்லுங்க. அதே மாதிரி என்ன கேட்பாங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் ஸ்டாட்டிக்கான வந்து ஸ்போர்ட்ஸ்ல இருந்து கொஸ்டின் எடுப்பாங்க. இதுதான் வந்து ஸ்டாட்டிக் ஜிகே. இதுதான் ஸ்டாட்டிக் ஜிகே ரிலேட்டடா கேட்கிற வந்து கொஸ்டின். இது வந்து நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்போ என்ன கரண்ட் அஃபயர்ல இருந்து 4 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஜிஎஸ்ல இருந்து ஹிஸ்டரியில இருந்து 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பாலிட்டில இருந்து 3 கொஸ்டின், சயின்ஸ்ல இருந்து 3 கொஸ்டின், ஜியோகிராஃபில 2 கொஸ்டின், எக்கானமில 1 கொஸ்டின். டோட்டலா பார்த்தோம்னா 12 கொஸ்டின்ஸ் வந்து என்ன ஜெனரல் ஸ்டடீஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸ்டாட்டிக் ஜிகேல 9 கொஸ்டின். அப்ப இதுலயே நீங்க பாத்துக்கலாம் எதுக்கு அதிகமான வெயிட்டேஜ் அப்படின்னு பார்த்தா ஜிஎஸ்க்கும் ஸ்டாட்டிக் ஜிகேக்கும். கரண்ட் அஃபேர் என்னதான் ப்ரிப்பேர் பண்ணாலும் 2-3 கொஸ்டின் வந்து யாருக்குமே தெரியாததா இருக்கும். ஸோ அதனால அதுல பெருசா ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. உங்களோட ஃபோக்கஸ் அப்கமிங் டேஸ் அப்படின்னா இந்த ஜிஎஸ் பிளஸ் வந்துன்னா இந்த ஸ்டாட்டிக் ஜிகே இதுதான் இருக்கணும். சரி, இப்ப என்னன்னா கொஸ்டின்ஸ் வந்து இன்டெப்தா கேட்டான்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்த்தலாம். பாலிட்டில பாருங்களேன், டயருக்கு ரிலேட்டடா ஒரு கொஸ்டின். அதாவது டயருக்கு மீன்ஸ் என்ன, இது பிரிட்டிஷோட ஆக்ட்ல இருந்து வந்து ஒரு கொஸ்டினா எடுத்திருக்காங்க. பிரிட்டிஷ் ஆக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1773 ரெகுலேட்டிங் ஆக்ட்ல இருந்து 1947 வரைக்கும் வந்து பிரிட்டிஷோட ஆக்ட் போட்டிருப்பாங்க. அது எல்லாத்தையும் நீங்க வந்து என்ன ரிவிஷன் பண்ணுங்க, கண்டிப்பா அப்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1919 அதுலதான் டயார்கி சிஸ்டத்தை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. அது ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. அடுத்து வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல இருந்து பார்ட் 4 என்னன்னு கேட்டிருக்காங்க. இது என்னன்னா டைரக்டா ஆர்டிகல்ஸ் வந்து ஹிட் பண்ணிருக்காங்க. அப்ப என்ன பண்ணுவோம், ஆர்டிகல் 1ல இருந்து வந்து ஆர்டிகல் 51A இது வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கணும், கண்டிப்பா வந்து மனப்பாடம் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா ஆர்டிகல்ஸ் டைரக்டா கேட்பாங்க. அடுத்து பஞ்சாப் எம்எல்சி வந்து எப்ப அபாலிஷ் பண்ண இயரை வந்து கேட்டிருக்காங்க. இது ரொம்பவே ஃபேக்சுவலான கொஸ்டின். இந்த 3 கொஸ்டின் தான் வந்து பாலிட்டில கேட்டது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹிஸ்டரி. ஹிஸ்டரியில வந்துன்னா மௌரியனோட ஃபவுண்டர் அப்ப என்ன, ஏன்ஷியன் ஹிஸ்டரியில இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மௌரியாவோட வந்து ஃபவுண்டர் என்ன, சந்திரகுப்தா மௌரியா. அது ஒரு கொஸ்டின். சங்கம் ஏஜ் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. பட் அது எந்த கொஸ்டின் அப்படின்னு தெரியல. அடுத்து ஹரிகரா புக்கா, இவங்க என்ன விஜயநகரா வந்து ஃபவுண்டர். இது என்ன மெடிவல் இந்தியாவோட வந்து ஒரு கொஸ்டினா எடுத்திருக்காங்க. மாடர்ன் இந்தியால இருந்து வந்து பெருசா ஒரு கொஸ்டினுமே கேட்கல. பட் இந்த ஷிஃப்ட்ல கேட்கல அப்படின்னா அடுத்த ஷிஃப்ட்ல கேட்க நிறைய சான்ஸ் இருக்கு. அடுத்து ஜியோகிராஃபில பார்த்தோம்னா ராபி கிராப் வந்து எப்ப ஹார்வெஸ்ட் பண்ண மந்த், ஜனவரி பிப்ரவரி வந்து இது பண்ணுவாங்க. அப்ப கிராப் சிஸ்டத்துல 2 வரும். ஒன்னு வந்து காரிஃப் சிஸ்டம் அப்படின்னு பார்ப்போம். வெர்சஸ் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ராபி கிராப்ஸ் அப்படி வரும். ராபி கிராப்ஸ்க்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா விண்டர் கிராப் சொல்லுவாங்க. ஏன்னா டிசம்பர் ஜனவரில என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க. காரிஃப் வந்து நார்மலா மான்சூன் டைம்ல பண்றது. அது ஒரு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. மவு சிண்ட்ரம் ரெயின்ஃபால், மவு சிண்ட்ரம் எங்க இருக்கு, மேகலாயா இருக்கு. ஹையஸ்ட் ரெயின்ஃபால் கிடைக்கிற வேர்ல்டுல ரீஜன் என்னன்னா இந்த மவு சிண்ட்ரம். அதுல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அடுத்து எக்கானமில ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மிஷின் வந்து எந்த குட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஃபண்டமெண்டல் பேசிக்கா தான் எடுத்திருக்காங்க. குட்ஸ்ல பார்த்தோன்னா நிறைய டைப்ஸ் இருக்கும். பேசிக் குட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம்.
இன்டர்மீடியட் குட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், கேபிட்டல் குட்ஸ். ஸோ இன்டர்மீடியட் குட்ஸ், அதே மாதிரி கேபிட்டல் குட். இந்த இடத்துல மிஷின் ஏன் கேபிட்டல் சொல்றாங்கன்னா, ஒரு மிஷின் அதை வச்சு என்ன பண்ணணும், மேனுஃபேக்சரிங் வந்து ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். அதனாலதான் இது வந்து கேபிட்டல். கேபிட்டல் மீன்ஸ் வந்து மணின்னு வரும். அதனால இந்த மாதிரி பேசிக் ஃபண்டமெண்டலா எடுத்திருக்காங்க. அதனால எக்கானமி ரிலேட்டடா பெருசா பார்க்காதீங்க, பட் பேசிக்கா பார்த்து வச்சுக்க. ஃபண்டமெண்டல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தோம்னா கரண்ட் அஃபேர். கரண்ட் அஃபேர்ல இருந்து 4 கொஸ்டின். ஒரு இது ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா, அதாவது ஏசியன் கேம்ஸ்ல ஸ்கேட்டிங் பிரான்ஸ் வாங்கினது சஞ்சனா பத்லா. இவங்க ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது ரொம்பவே வந்து ஃபேக்சுவல் டேட்டா ஓரியன்டட். இவங்கள தெரிஞ்சா மட்டும்தான் இந்த கொஸ்டினை வந்து நீங்க ஆன்சர் பண்ண முடியும். அதனால என்னன்னா, ஸ்போர்ட்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் வருது, அது கரண்ட் அஃபேர் ஓரியன்டா இருக்கு. அது எப்படி நீங்க அப்கமிங்ல வந்து டேக்கிள் பண்ண போறீங்க, அதுதான் உங்களுக்கான ஒரு சவால். ரைட்டா? அடுத்து பார்மசி ஆக்ட். இந்த கொஸ்டின் ஏன் கேட்டாங்கன்னு தெரியல. ஒரு கொஸ்டின் வந்து பார்மசி ஆக்டோட இயர் 1940 இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பத்மா அவார்ட்ஸ் ரிலேட்டடா ஆல்வேஸ் வந்து எஸ்எஸ்சி இருந்து எடுப்பாங்க. அது ரிலேட்டடா ஒரு கொஸ்டின். அடுத்து நெய்பர் கண்ட்ரி ரிலேட்டடா ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே கரண்ட் அஃபேர் ஓரியன்டான கொஸ்டின்ஸ். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸ். சயின்ஸ்ல இருந்து வந்து சயின்ஸ்லயும் வந்து என்னன்னா, நார்மலா ஒரு கான்செப்ட் ஓரியன்டா தான் கேட்டிருக்காங்க. இதுல டொமேட்டோ வந்து என்ன பிக்மெண்ட்ஸ், அதாவது தக்காளி வந்து சிவப்பு நிறத்துக்கு காரணம் என்ன ஒரு பிக்மெண்ட்ஸ், அது என்ன சொல்லுவாங்கன்னா லைகோபீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். அடுத்து சோடியம் பைகார்பனேட்டோட கெமிக்கல் நேம் கேட்டிருக்காங்க. NaHCO3. அடுத்து நைட்ரஜன் குளோரைடு கெமிக்கல் நேம் NCl3. ஸோ NCl3 அப்படின்னு வரும். அப்ப ஏன்னா 3ல 2 கொஸ்டின்ஸ் வந்து என்ன கெமிஸ்ட்ரி ரிலேட்டடா வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கெமிஸ்ட்ரியில அதுவும் பர்டிகுலரா பார்த்தோம் அப்படின்னா நேம் வச்சு கேட்டிருக்காங்க, கெமிக்கல் நேம் வச்சு கேட்டிருக்காங்க. இன்னொரு கொஸ்டின் வந்து பேசிக் ஃபண்டமெண்டலா வந்து டொமேட்டோட பிக்மெண்ட். இது என்னன்னா பயாலஜி ஓரியன்டா வந்து நீங்க எடுத்துக்கலாம். பயாலஜில என்ன பிக்மெண்ட்ஸ் ரிலேட்டடா வந்து கொஸ்டின்ஸ் இருக்கு. பிளான்ஸ் ரிலேட்டடா படிக்கும்போது நீங்க படிச்சிருக்கலாம். அது ரிலேட்டடா கொஸ்டின் வந்து எடுத்திருக்காங்க. ரைட்டா? அதுக்கப்புறம் வாங்க முக்கியமானது ஸ்டாட்டிக் ஜிகே. இதெல்லாம் பாருங்களேன். சென்சஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின். லீஸ்ட் லிட்ரேட் வந்து யூனியன் டெரிட்டரி, தாத்ரா நாகர் ஹவேலி. இதுதான் ஆன்சர். அப்ப சென்சஸ் என்ன 2011ல இருந்து வந்து கொஸ்டின் எடுத்துருங்க. இதை நீங்க ரிட்டையர் லேர்ன் பண்ணிக்க, நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து கணக்கு ரீலே. இது என்னன்னா நீங்க 2 தான் பார்க்கலாம். ஒன்னு ஆர்ட் பர்சனாலிட்டி ரிலேட்டாவும் பார்க்கலாம், பிளஸ் அந்த கிளாசிக்கல் டான்ஸ் ரிலேட்டாவும் கொஸ்டினா பார்க்கலாம். ஏன்னா கணக்கு ரீலே ரிலேட்டட் வந்து மோகினியாட்டம் டான்ஸ், 8 கிளாசிக்கல் டான்ஸ்ல ஒரு டான்ஸா என்னன்னா மோகினியாட்டம், அது ரிலேட்டட் ஒரு கொஸ்டின். அடுத்து ஸ்போர்ட்ஸ் ஓரியன்டட். இந்த இது வந்து கரண்ட் அஃபேர் பேஸ்ட் நீங்க சொல்ல முடியாது. ஏன் சொல்றேன்னு நீங்க பாருங்க. ஆர்சிபி உமன் டீமோட கேப்டன் ரிலேட்டடா கேட்டிருக்காங்க, ஸ்மிருதி மந்தனா. இதெல்லாம் வந்து என்னன்னா கரண்ட் அஃபேர் ஓனே கிடையாது. இது ஸ்டாட்டிக் ஸ்போர்ட்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் எடுத்திருக்காங்க. அடுத்து ஒரு பொலிட்டிஷியன் ரிலேட்டடா சஃபிகுர் ரஹ்மான் பாக், சமாஜ்வாத் பார்ட்டி. சமாஜ்வாத் பார்ட்டி ரொம்ப ஃபேமஸ் வந்து உத்தரப்பிரதேஷ். அது ரிலேட்டடா வந்துன்னா ஜஸ்ட் ஒரு ஃபேக்சுவலான ஒரு கொஸ்டின். அடுத்து புக்ஸ் ரிலேட்டடா த க்ளோரி ஆஃப் பதன். புக்ஸ் அண்ட் ஆதர் நான் சொல்ல மறந்துட்டேன். ஸ்ட்ராட்டஜில ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனே வந்து புக்ஸ் அண்ட் ஆதர் தான். ஏன்னா அது ரிலேட்டடா நிறையவே வந்து ப்ரீவியஸ்ல கேட்டதான். புக்ஸ் அண்ட் ஆதர் ரிலேட்டடா நல்லாவே கேட்பாங்க. அதை நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்க. த க்ளோரி ஆஃப் பதன் யார் எழுதுறா? KM முன்ஷி. இவர் யார் அப்படின்னா, மாடர்ன் இந்தியா படிக்கும்போது கான்ஸ்டியூஷன் படிச்சிருப்போம். கான்ஸ்டியூஷன்ல டிராஃப்டிங் கமிட்டி அப்படின்னு இருப்பாங்க. இந்த டிராஃப்டிங் கமிட்டியை ஹெட் பண்றதா வந்து BR அம்பேத்கர். அதோட மெம்பர் யார் அப்படின்னா இந்த KM முன்ஷி. அவர் எழுதின புக் தான் த க்ளோரி ஆஃப் வந்து பத்தன். அடுத்து பார்த்தோம் பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் வேர்ல்ட். இதுவுமே புக்ஸ் அண்ட் ஆதரம். தாதோபாய் நவ்ரோஜி. இதுவும் நீ மெடிவல் இந்தியால படிக்கலாம். இந்த புக்ல தான் அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, எந்த அளவுக்கு பிரிட்டிஷ் நம்மளோட வளத்தை வந்து சுரண்டுறாங்க, ட்ரெயின் ஆஃப் வெல்த் தியரை பத்தி வந்து சொல்லியிருப்பாரு. நீங்க வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா கரணா, இந்தோர் கரணா ரிலேட்டடா கேட்டிருக்காங்க. கரணா அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. கதக் டான்ஸ்ல வந்து நிறைய டைப் ஸ்டைல் மெத்தட் சொல்லுவாங்க. அதுதான் வந்து கரணம். அதுல ஒன் டைப் தான் வந்து இந்தோர் கரணா. அதை ஃபவுண்ட் பண்ணது யாருன்னு கேட்டிருக்காங்க, உஸ்தாத் அமீர் கான். இது என்னன்னா ப்ரீவியஸா 2023 கேட்டிருந்தாங்க, அப்படியே ரிப்பீட் பண்ணிருக்காங்க. ஏன் சொல்றேன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரிஸ் போடுறேன், அதை நீங்க எடுத்து பாருங்களேன். இந்த கொஸ்டின் நம்ம கவர் பண்ணியிருந்தோம். அடுத்து வந்துன்னா லுசார் ஃபெஸ்டிவல். லுசார் ஃபெஸ்டிவல் வந்து என்னன்னா 3 இடத்துல ஃபேமஸ். ஒன்னு லடாக் வரும், இன்னொன்னு அருணாச்சல் பிரதேஷ், இன்னொன்னு சிக்கிம். ஏன் இதை சொல்றேன்னா, இந்த லுசார் ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்றது வந்து திபெத்தியன் வந்து புத்திஸ்ட். திபெத்தியன் புத்திஸ்ட் அப்படின்னு வந்து அவங்க 3 இடத்துலயுமே இருக்காங்க. அதனால இந்த 3ல எது வந்தாமே ஆன்சர் வந்து கரெக்ட் தான். அடுத்து பார்த்தோம்னா மேலோட லிட்ரஸி. இது என்ன சென்சஸ் 2011ல இருந்து எடுத்திருக்காங்க. மேல் லிட்ரஸி பார்த்தோம்னா 81%. இதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. 2011 சென்சஸ் ரிலேட்டடா இம்பார்ட்டன்ட் எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணிக்க. கண்டிப்பா ஒரு கொஸ்டின்ஸ் வந்து வந்துடும். அடுத்து பியேட்ரா துரா ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் கேட்டதா சொல்றாங்க. இது ஒன்றும் கிடையாது. மெடிவல் டைம்ல நீங்க படிச்சிருக்கலாம். அது மெடிவல் டைம்ல யார் பீரியட் அப்படின்னா முகல்ஸ் பீரியட். ஏன் முகல்ஸ் பீரியட்? அவங்களோட ஆர்கிடெக்சர் பார்த்தோன்னா ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த ஆர்கிடெக்சர்ல வந்து நிறைய டிசைன்லாம் இருக்கு பாத்தீங்களா? அந்த டிசைன் வர்றதுக்கு இது என்ன, அந்த மெத்தட் டெக்னிக் தான் என்ன சொல்லுவாங்கன்னா பியேட்ரா துரா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம். இது எல்லாமே என்னன்னா ஸ்டாட்டிக் ஜிகேல கேட்டது. இப்ப அப்கமிங் டேஸ்ல நீங்க எக்ஸாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா, SSC MDS 2023ல ஜென்ரல் ஸ்டடிஸ் ரிலேட்டடா நம்ம வந்து ஒரு சீரியஸ் கம்ப்ளீட் பண்ணிருந்தோம். அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ல இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் லைக் டான்ஸ் ரிலேட்டடா பார்க்கணும். அதாவது ஸ்டாட்டிக் ஜிகே கவர் பண்ற மாதிரி வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம போட்டிருந்தோம். அதை நீங்க எடுத்து பாருங்க, நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, இங்க பாருங்களேன், நிறைய பர்சனல் ரிலேட்டடா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி புக்ஸ் அண்ட் ஆதர் இதையுமே நான் எல்லாத்தையும் கவர் பண்ணிருந்தேன். உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க இருந்து செக் பண்ணி பார்க்கலாம். இந்த பிளேலிஸ்ட் லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிக்க.
நீங்க வந்து பாத்துக்கலாம். அதே தான் வந்துனா 2022ல ஸ்ட்ராட்டஜிக்கு மட்டும் நான் கவர் பண்ணியிருந்தேன். ஏன்னா இதுல இருந்து அதிகமா கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு இத கவர் பண்ணியிருந்தேன். அதையும் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். இதுல என்னன்னா கம்ப்ளீட்டா வந்து என்னன்னா ஆல்ரெடி சொன்ன ஸ்ட்ராட்டஜிக்கு என்னெல்லாம் டாபிக் சொன்னோம் அதுல இருந்து எல்லாத்தையுமே இதுல போட்டிருப்பேன். நீங்க வந்து பாத்துக்கலாம். சப்போஸ் சில பேருக்கு வந்து வீடியோ பார்க்க டைம் இல்லைன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா நம்மளோட டெலிகிராம் சேனல் பணியும் வாய்ப்புல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சேனல் ஜாயின் பண்றதுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பிளஸ் வந்து கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க டைரக்டா கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு அதுல கம்ப்ளீட்டா நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரிஸ்க்கான கம்ப்ளீட் பிடிஎஃப் நான் கொடுத்துருந்தேன். இது எல்லாமே வந்து ஃப்ரீ தான். நீங்க டைரக்டா டவுன்லோட் பண்ணிட்டு ஒன் பை ஒன் வந்து என்னன்னா ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கலாம். ஓ என்னெல்லாம் கொஸ்டின் கேட்டான்னு சொல்லிட்டு அதுக்கான ஆன்சருமே இருக்கும். நீங்க பார்க்கும்போது நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா இங்கிலீஷ் கொஸ்டின். இங்கிலீஷ் கொஸ்டினை பொறுத்தளவுக்கு என்னன்னா நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து சொன்னது இங்கிலீஷ் வந்து ஈஸியா தான் இருந்துன்னு சொன்னாங்க. சில பேர் என்னன்னா சினானிம்ஸ் வந்து கேட்கவே இல்லை. பட் ஆண்டனிம்ஸ்ல இருந்து எனக்கு 4 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அப்படிலாம் வந்து என்னன்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லியிருந்தாங்க. அப்ப என்னன்னா நீங்க இங்கிலீஷ் வந்து என்னன்னா கொஞ்சம் நல்லாவே பாத்துங்க. ஏன்னா இது வந்து நல்லா ஸ்கோர் பண்ற ஏரியா. இதுல மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. ஏன் சொல்றேன் செஷன் 2 தான் வந்து எம்டிஎஸ்ல வந்து மெரிட் லிஸ்ட்ல வரும். 150 மார்க் இருக்கும். இந்த 150 மார்க்ல நீங்க எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்களோ அதுதான் ஃபைனல் ரேங்க் லிஸ்ட்லயே வரும். அதனால சொல்றேன் நல்லாவே வந்துனா இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. கண்டிப்பா இதுல நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா நீங்க ஜிஎஸ்ல 2-3 கொஸ்டின் வந்து எல்லாருக்கும் தெரியாம இருக்கும். பட் இங்கிலீஷ் அப்படி கிடையாது. நீங்க ப்ரிப்பரேஷன் நல்லா வச்சீங்கன்னா டெஃபினட்டா வந்து 25 கொஸ்டின் கேட்கற இடத்துல 25 கொஸ்டினுமே உங்களால ஆன்சர் பண்ண முடியும். அதனால சொல்றேன் இங்கிலீஷை பொறுத்தளவுக்கு ஈஸியா தான் கேட்பாங்க. சில கொஸ்டின் ஈஸியா கேட்டதா வந்துன்னா ஆஸ்பிரண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால சொல்றேன் இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்போஸ் நீங்க இங்கிலீஷ்க்குமே வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரிஸ் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல 2023 கேட்ட கம்ப்ளீட் வந்துன்னா இங்கிலீஷ்ல ஒவ்வொரு சாப்டரா எடுத்து நான் கவர் பண்ணியிருந்தேன். அதை நீங்க பார்க்கலாம். இதுக்கான பிடிஎஃப்மே வந்து நம்மளோட சேனல் வந்து என்னன்னா பணியும் வாய்ப்புல கொடுத்துருக்கேன். நீங்க டைரக்டா கிளிக் பண்ணி அதை கூட நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து ஃபைனலா நீங்க அப்கமிங் டேஸ்ல வந்து எக்ஸாம் எழுதுனீங்கன்னா அதுல ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டது உங்களுக்கு வந்து ஞாபகம் இருந்துச்சுன்னா இந்த சேனல்ல வந்து என்னன்னா டிஸ்கஷன் குரூப்ல வந்து அந்த கொஸ்டினை வந்து ஷேர் பண்ணுங்க. அது அப்கமிங் டேஸ்ல வர வந்து நிறைய கேண்டிடேட்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் சொன்ன வரைக்கும் ஏதாவது டவுட் இல்ல கோர் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து என்ன மென்ஷன் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.